ஓகே வாங்க இப்போ நாங்கள் பார்ப்போம் ஃபஸ்ட்டில் நாங்கள் எப்படி ஒரு டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டில் எக்ஸஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸஸ் 2016 யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஏழும்டா இதே வெர்ஷனை யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி 2013, 19, 7 யூஸ் பண்ணவும் இல்லை, எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் எக்ஸஸை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸஸை கிளிக் பண்ணதோட உங்களுக்கு இன்றைக்கி காட்டும் பாருங்கள் blank database custom web appன்னு சொல்லி. ஸோ எங்களுக்கு தேவை வந்து ஃபஸ்ட்டில் blank database, இதுதான் blank database. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டில் blank databaseஐ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் கிளிக் பண்ணதோட இன்றைக்கி பாருங்கள் திருப்பி வரும் database 18 create அப்படின்னு வரும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரையிலும் சில டைம் database 1, 2 அப்படின்னு வரவும் மேலும். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி பாருங்கள் ஃபைல் நேம், அது என்னது, இதோட ஃபைல் நேம். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த நேமை சேஞ்ச் பண்ணவும் மேலும், உங்களுக்கு டேட்டாபேஸில் நேமை சேஞ்ச் பண்ணி இயலும். ஸோ நான் வந்து இதில் டேட்டாபேஸ் நேமை சேஞ்ச் பண்ணுறேன். இப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன். டேட்டாபேஸில் நேமை ப்ராக்கெட்ஸ்ன்னு சொல்லி டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இன்னொரு விஷயம், ஒரு டேட்டாபேஸில் வந்து எங்களுக்கு எத்தனை டேபிள்ஸும் எங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். 1000, 2000, 3000 எத்தனை டேபிள்ஸும் எங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். அதே மாதிரி எல்லா டேபிள்ஸுக்கும் எங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் க்ரியேட் பண்ணவும் இயலும். ஸோ அது ஒரு இல்லை, நீங்கள் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணக்குள்ள அதுக்குன்னு புது டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களோட கம்பெனிக்கு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. க்ரியேட் பண்ணக்குள்ள ஒவ்வொரு டேபிளுக்கும் எம்ப்ளாயி டேபிள்னால் எம்ப்ளாயி டேபிளுக்குன்னு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண, அப்படியெல்லாம் க்ரியேட் பண்ண தேவையில்லை. வேறு கஸ்டமர்ஸ்னு க்ரியேட் பண்ணக்குள்ள இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கஸ்டமர் டேட்டாபேஸ்னு க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட கம்பெனி நேமை போட்டு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு எத்தனை டேபிள்ஸ் வேண்டாலும் உங்களுக்கும் அந்த டேட்டாபேஸுக்கு கீழே க்ரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ அந்த பிள்ளை யாரும் செய்ய வேணாம். ஒரு டேட்டாபேஸில் எத்தனை வேணாலும் ஃபைல்ஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ நான் இதில் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணுறேன். நான் இப்போதைக்கு இதில் டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன வந்திருக்கீங்க இன்றைக்கி, brackets.accdb. இந்த accdbன்னு சொன்னால் இது என்னது, எக்ஸஸ் டேட்டாபேஸ்ன்றது மீனிங் தான் accdb. இதே நீங்கள் எக்ஸல் ஃபைல் உண்டா இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே வந்துருக்கும் XLXX இல்லாட்டி XLXன்னு வந்துருக்கும். க்ரியேட்டாக கொடுங்க. இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணதோட புது விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகி இருக்கும். ஸோ இதுதான் அதோட விண்டோ. இங்கே பாருங்கள் டேபிள்னு இருக்குது. இந்த இடத்துல டேபிள் 1 இருக்குது. இங்கேயும் டேபிள் 1 காட்டுது. ஸோ இப்போ இன்றைக்கி நாங்கள் இன்னும் என்ன செஞ்சில்ல, டேபிளை க்ரியேட் பண்ணிடல. ஃபர்ஸ்ட் நான் வந்து டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த இன்றைக்கி பாருங்கள் இங்கே வியூன்னு சொல்லியிருக்கேன்னா வியூஸ்னு சொல்லி இருக்குது. இதை ஜஸ்ட் கிளிக் கொண்டு பண்ணுங்க. கிளிக் பண்ணால் இன்றைக்கி இன்னும் 2 வியூஸ் வந்திருக்கும். என்னது, டேட்டா ஷீட் வியூ, டிசைன் வியூன்னு சொல்லி. இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து இது என்ன வியூ, இது வந்து டேட்டா ஷீட் வியூ. இந்த இப்போ நீங்கள் இருக்கிற இந்த விண்டோவுக்கு சொல்கிறது நாங்கள் டேட்டா ஷீட் வியூன்னு சொல்லி. அப்போ டிசைன் வியூன்னு என்னது, டிசைன் வியூவில் போயிட்டு தான் எங்களோட ஃபீல்ட்ஸை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டணும் உங்களுக்கு. இப்போ இதுங்களுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் என்னது, ஃபீல்ட்ஸ். இதெல்லாம் நாங்கள் சொல்கிறது இதுங்களுக்கு ஃபீல்ட்ஸ். இதெல்லாம் என்ன சொல்லுவோம் நாங்கள், ஃபீல்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம், லொக்கேஷன், கிரேட், இதெல்லாம் ஃபீல்ட் நேம்னு சொல்லுவோம். அதே டைமில் இது ஷார்ட் டெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிறேன். இதுங்களுக்கு சொல்கிறது நாங்கள் டேட்டா டைப்ஸ்னு சொல்லி. டேட்டா டைப்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் எப்படி நாங்கள் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். ஸோ நான் இப்போ இந்த டேபிளை க்ரியேட் பண்ண என்ன செய்யணும், ஃபஸ்ட்டில் டிசைன் வியூவுக்கு போகணும். டிசைன் வியூவில் போய்ட்டு இன்றைக்கி நேம் கொடுங்க. டிசைன் வியூவை கிளிக் பண்ணதோடையே அவங்களுக்கு நேம் சேவ் பண்ணுங்கன்னு கேட்கும். ஸோ நான் ஃபஸ்ட் நேமை கொடுப்போம். என்னது, எம்ப்ளாயி சொல்லி, எம்ப்ளாயி டேபிள் தானே. ஸோ நான் எம்ப்ளாயின்னு சொல்லி எம்ப்ளாயி இல்லை, நாங்கள் ஃபஸ்ட்டு நேமை கொடுப்போம் வந்து டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி. ஏன்னா ஃபஸ்ட்டில் டிபார்ட்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எம்ப்ளாயி டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக நாங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியது டிபார்ட்மெண்ட். ஓகே, ரைட். இப்போ அப்படி க்ரியேட் பண்ணதோடையே இங்கே டிசைன் வியூவுக்கு போயிட்டுருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ ஆட்டோமேட்டிக்கலாக என்ன காட்டுது, ஐடின்னு சொல்லி காட்டுது. அதே டைமில் இன்றைக்கி டேட்டா டைப் வந்து ஆட்டோ நம்பர்னு காட்டுது. இது என்னான்னு சொன்னால்
இந்த ஒட்டோ நம்பர்னு சொன்னால் நீங்கள் இப்போ வந்து எம்ப்ளாய்ட ஐடியா க்ரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். 1 2 3 4 5 6 அப்படின்ற ஒரு ஆர்டருக்கு போகும். இது வந்து என்ன எப்படி நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கலாக நடக்கும். இந்த நம்பர் போகிறது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக நடக்கும். அதே டைமில் நீங்கள் இன்னைக்கு இந்த நம்பரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? நம்பரை இன்டர் பண்ணணும். 1 2 3 சொல்லி இன்டர் பண்ணணும். வேறு என்ன இருக்குது? இன்றைக்கி டேட்டா டைப் ஷார்ட் டெக்ஸ்ட் லாங் டெக்ஸ்ட்னு இருக்குது. பொதுவாக ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணக்குள்ள பொதுவாக நாங்கள் யூஸ் பண்ணுறது ஷார்ட் டெக்ஸ்ட். என்ன ரீசன்னு சொன்னால் சில கம்பெனிஸில் பாருங்கள், சில ஐடிஸில் வந்திருக்கும் 001 002 005. ஸோ அது மாதிரி ஐடிஸ் வந்திருக்கும். சில கம்பெனிஸில் இப்போ நான் பிரெக்கட்ஸ் கம்பெனின்னு சொன்னேன்டா நான் எப்படி ஐடி கொடுப்பேன்? B001 B002. ஸோ அது மாதிரி கொடுக்குறது. நாங்கள் கோர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோன்னு சொன்னோம்டா ஒரு கோர்ஸ் ஐடிக்கு எப்படி கொடுப்போம்னு சொன்னோம்டா BC001 BC002. ஸோ அது மாதிரி தான் நாங்கள் கோர்ஸ் ஐடிஸும் க்ரியேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து எங்களுக்கு தேவை இந்த ஷார்ட் டெக்ஸ்ட்ன்றது. வேறு இன்னும் டேட்டா டைப்ஸ் இருக்குது இன்றைக்கி. டேட் டைம், கரன்சி, எஸ் நோ, OLE ஆப்ஜெக்ட், ஹைப்பர் லிங்க், அட்டாச்மெண்ட். இந்த OLE ஆப்ஜெக்ட்னு என்னன்னு சொன்னோன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு பிக்சர் ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கொள்ளும் எக்ஸஸ் டேட்டா பேஸுக்கு. அதே டைமில் அட்டாச்மெண்ட்லேயும் உங்களுக்கு அந்த வேலையை செய்யலும். லுக்கப் விசார்ட்னு சொன்னோன்னா இன்னொரு டேபிளில் உள்ள டீட்டெயில்ஸை இதுக்கு நாங்கள் ஃபெச் பண்ணுறது. அது வந்து லுக்கப் விசார்டால் எங்களுக்கு செஞ்சு கொள்ள இயலும். ஸோ நாங்கள் ஒவ்வொன்றையும் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஸோ எனக்கு இந்த ஐடி வந்து நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் வந்து ஷார்ட் டெக்ஸ்ட்டில். ஷார்ட் டெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி. அடுத்தது என்ன? டிபார்ட்மெண்ட் நேம். அதுவும் ஷார்ட் டெக்ஸ்ட். அடுத்தது லொக்கேஷன். அடுத்தது வந்து கிரேட். ரைட், ஓகே. நான் இப்போ க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை என்ன செய்யணும்? சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு இப்போ டேட்டா ஷீட்டுக்கு போகணுன்னு சொன்னோன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கு. டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம், லொக்கேஷன், கிரேட் எல்லாம் வந்திருக்குது. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? இதுலேயும் இதே வியூக்கு போயிட்டு பார்க்க. ரைட், இன்னொரு விஷயம் நான் சொல்லித்தரேன்னு சொல்லணும் உங்களுக்கு. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஒரு கீ மார்க் கொண்டு இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியில் வந்து ஒரு கீ மார்க் கொண்டு இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஒரு கீ மார்க் கொண்டு காட்டுது. ஸோ இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் ப்ரைமரி கீன்னு சொல்லி. இந்த ப்ரைமரி கீ என்னத்துக்கு இருக்குதுன்னு சொன்னால் உங்களோட டேட்டா ரிடன்சி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டேபிள்ஸை க்ரியேட் பண்ணி அதில் டேட்டா இன்டர் பண்ணிக்கொண்டே வாரீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்டர் பண்ணிக்கொண்டே வரக்குள்ள சில கட்டத்தில் உங்களுக்கே தெரியாமல் ஒரே ஐடியை 2 பேர்த்துக்கு கொடுத்துடலாம். இப்போ ஏன் ஐடி நம்பர் வந்து 001 வச்சுக்கொள்வோமே. அதே டைமில் இன்டர் பண்ணி வரக்குள்ள அதே நம்பரை இன்னொருத்தருக்கு நீங்கள் கொடுத்துடலாம். அப்போ நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்க்கக்குள்ள உங்களுக்கு எப்படி வரும்? 001ல் 2 எம்ப்ளாயீஸ் வர சான்சஸ் இருக்குது. அந்த டூப்ளிகேட் ரெக்கார்டை குறைச்சி கொள்றதுக்கு தான் நீங்கள் ப்ரைமரி கீன்னு ஒன்று இருக்குது. இது வந்து யூனிக் கீ. ஒருத்தருக்கு ஒரு ஐடி தான் கொடுக்கலுன்றது தான் இதில் கன்செப்ட். ஸோ நீங்கள் ப்ரைமரி கீ ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கு என்ன செய்யணும்? ஒரே ஒரு ஐடியை கொடுத்துட்டும் ஒருத்தருக்கு ஒரே ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்கணும். அதே டைமில் நீங்கள் மறந்து இன்னொருத்தருக்கு இன்னொன்றை கொடுக்க போனீங்கன்னு சொன்னா என்ன வரும்? அன்றைக்கி எரர் மெசேஜ் ஒன்று வரும். நீங்கள் ஒரே ஐடியா 2 பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி. அதே டைமில் அது வந்து ஒருத்தருக்கு இன்னொரு ஐடியா கொடுக்காது. இன்னொருத்தருக்கு ஃபஸ்ட்டாக கொடுத்த ஐடியா செகண்டாக இன்னொருத்தருக்கு நீ இந்த ப்ரைமரி கீயை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா கொடுக்காது. ஆனால் நீங்கள் இந்த ப்ரைமரி கீயை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஒரே ஐடி 2-3 பேர்த்துக்கு வர சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து என்ன செய்வோம்? இதில் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுவோம். டேட்டா ஷீட் வியூக்கு போயிட்டு ஃபஸ்ட்டில் டிபார்ட்மெண்ட் ஐடி என்னது? 25. டிபார்ட்மெண்ட் நேம் மார்க்கெட்டிங், லொக்கேஷன் கொலம்போ, கிரேட் 1. அடுத்தது வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து 30. டிபார்ட்மெண்ட் நேம் வந்து அக்கவுண்ட், லொக்கேஷன் வந்து கொலம்போ. ஓகே, நாங்கள் இப்போ டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து சேவ் கொடுத்துட்றேன். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை டபுள் கிளிக் பண்ணேன்டா அந்த டீட்டெயில்ஸ் இன்றைக்கி வரும். ஸோ எனக்கு இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்குது. என்னது? எம்ப்ளாயி டேபிள்.
ஸோ நான் அதை க்ரியேட் பண்ணி என்ன செய்யணும்? இப்போ இந்த பாருங்கள், நீங்கள் க்ரியேட்னு இருக்குது தானே, இந்த இடத்துல இருக்குது க்ரியேட்னு சொல்லி நீங்கள் க்ரியேட்டை கிளிக் பண்ணுங்கள். க்ரியேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு இருக்குது டேபிள் டிசைன், ஷேர் பாயிண்ட்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது. எங்களுக்கு தேவை வந்து டேபிள் க்ரியேட் பண்ணுறது. ஸோ நான் டேபிள் டிசைன் இல்லாட்டி டேபிள் ரெண்டில் ஒன்றை சூஸ் பண்ணிடும். ஸோ நான் போகிறேன் டேபிள் டிசைன், அதை கிளிக் பண்ணுன்னா டிரெக்டாக என்ன செய்யும்? டிசைன் வியூவுக்கு போகும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, டிசைன் வியூவுக்கு போயிட்டுருச்சு. இப்போ எம்ப்ளாயி டேபிளுக்கு நாங்கள் போவோம். ரைட், இங்கேயும் பாருங்கள், ஒரு ப்ரைமரி கீ ஒன்று நான் கொடுத்துக்கிறோம். இதுவும் ஷார்ட் டெக்ஸ்ட். நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டில் ப்ரைமரி கீயை கொடுத்துக்கொள்கிறேன். நீ இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சரி, இன்றைக்கி போய் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி கீ கொடுக்கலாம். சரியா, இதை இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ரைமரி கீ கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி சேலரின்னு இருக்குது. ஸோ சேலரி வந்து கரன்சியில் தான் வரும். ஸோ கரன்சி டேட்டா டைப்பை நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன் சேலரிக்கு. அடுத்தது டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட் ஐடி? இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி தான் டிபார்ட்மெண்ட் டேபிளில் உள்ள டிபார்ட்மெண்ட் ஐடி. ரைட், ஓகே. ஸோ எல்லாம் முடிஞ்சு. அதே டைமில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் இன்னொரு டேபிளுக்கு ரிலேஷன்ஷிப் கொடுக்க போகல, அந்த ரிலேஷன்ஷிப் கீ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், இதில் டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது, அதே டைமில் டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட் ஐடின்ற இது. ஸோ இது ரெண்டையும் தான் நான் ஃபஸ்ட்டில் என்ன செய்வேன்? ரிலேஷன்ஷிப் கொடுப்பேன் இந்த ரெண்டு கீஸுக்கும். ஸோ அந்த டைமில் இந்த ரெண்டு கீழேயும் ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக்கான செய்யக்கூடாது. 100% எரர் ஃப்ரீயாக இது இருக்கணும். ஓகே, அதே டைமில் டேட்டா டைப்பும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இதில் நீங்கள் ஷார்ட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி அதில் போய் நம்பர் செலக்ட் பண்ணி இல்லாது. ஸோ ரெண்டும் ஷார்ட் டெக்ஸ்ட்டாக இருக்கணும். நம்பர்னா நம்பராக இருக்கணும், அது மாதிரி இருக்கணும். அதே டைமில் ஒட்டோ நம்பருக்கு மோஸ்ட்லி வந்து இந்த ஃபாரின் கீன்ற விஷயம் செட் ஆகாது, ரிலேஷன்ஷிப் கொடுக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷார்ட் டெக்ஸ்ட் இல்லாட்டி நம்பரை செலக்ட் பண்ணிங்கன்னா சரி. ஸோ நான் அங்கனைக்கு ஷார்ட் டெக்ஸ்ட் கொடுத்திக்கிறேன் டிபார்ட்மெண்ட்டில், இன்றைக்கி ஷார்ட் டெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ அதே டைமில் இதுக்கும் வந்து நான் என்ன செய்கிறேன்? ஷார்ட் டெக்ஸ்ட்டாக கொடுக்குறேன். சரி, ஓகே. இப்போ டேபிள் நேம் என்ன? இதில் எம்ப்ளாயி. இப்போ நான் இதில் டேட்டாஸ் என்டர் பண்ணணும். ஸோ நான் இப்போ டேட்டா ஷீட் வியூவுக்கு போகிறேன். நீங்கள் இன்றைக்கி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டும் இதில். ஓகே, எம்ப்ளாயி ஐடி என்னது? ரைட், ஓகே. நாங்கள் இப்போ இந்த ரெண்டு டேபிளையும் க்ரியேட் பண்ணிட்டோம். எம்ப்ளாயி டேபிள், டிபார்ட்மெண்ட் டேபிள்னு ரெண்டு டேபிளையும் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் டேபிளை க்ரியேட் பண்ணினோம்னு சொன்னோம்டா எங்களுக்கு இருக்கிற அடுத்த வேலை தான் என்னது? ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டு டேபிளுக்கும் நாங்கள் இப்போ ரிலேஷன்ஷிப் கொண்டு க்ரியேட் பண்ணணும்.